அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடு நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இப்பொழுதும் வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் நம்முடைய என்ன பண்ணுறாங்க, தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அப்போ சிலுவையில் அறிஞ்சிட்டா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்தாங்க. அவர் தன்னுடைய ஆவியை பிதாவின் கரத்தில் ஒப்புவித்து ஜீவனை விட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போ நமக்கு சொல்லப்படுகிறது என்னென்னா, சிலுவையில் அறிஞ்சிட்டா கிறிஸ்துவனுடையவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவர் மீது பற்றுதலாக இருந்து அனுதினமும் ஜெபிக்கிறவர்களா, அனுதினமும் துதிக்கிறவர்களா, அனுதினமும் ஆராதிக்கிறவர்களா, அனுதினமும் நன்றி சொல்லுவர்களா, இயேசு கிறிஸ்துவ எப்போது இருதயத்தில் ஏந்தி நிற்கிறவர்களா இருக்கிறவங்க தான் கிறிஸ்துவனுடையவர்கள். சும்மாச்சிக்கு சபைக்கு போய் சும்மாச்சிக்கு வந்து நான் கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்றதில்லை. அவருடைய பிரமாணங்கள் வார்த்தைகளை கை கொண்டு வாழ வேண்டும். அவங்க தான் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில் அரைஞ்சிட்டா அந்த எண்ணங்கள் வராது. மாம்ச எண்ணங்கள், இச்சைகள் என்ன இப்படி இச்சை ஆசை அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறது, அதாவது உலக காரியங்கள். இயேசு கிறிஸ்துவான பரிசுத்தம் அல்லாத அசுத்தமான காரியங்கள் எல்லாம் மாம்ச இச்சை. அதை கீழே சொல்லப்பட்டிருக்கு. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுது, மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மாம்சத்தின் கிரியை என்ன பண்ணுறது, வெளியரங்கமாக இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இவர் சொல்லப்படுது. இப்படி செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இந்த இப்போ சொல்லப்பட்ட இவ்வளவு மாம்சமான காரியங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. நம்முடைய ஆசை, மாம்சத்தின் கிரியைகள், ஆசை இச்சைகளை சிலுவையில் நம்ம அரைஞ்சிட்டு கர்த்தரை நம்ம பரிசுத்தமாக அவரை நம்ம துதிக்கிற பொழுது, அவருடைய பாதப்படியில் நம்ம அமர்ந்திருக்க போது, நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்கிற பொழுது பரலோகம் நமக்கு கட்டாயம் உண்டு. ஆமென். அல்லேலூயா.